So, in ROTN Limited has decided to go in for a new model of Mercedes car. The cost of the vehicle is 40 lakhs. So, the cost went to 40 lakhs. So, the company has two alternatives, taking the car on finance list or borrowing and purchasing the car. So, ஒன்று finance lease போகலாம் இல்லை நான் வந்துட்டு borrow பண்ணி purchase பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க BMN Limited is willing to provide the car on finance lease to ROTN Limited for 5 years. So 5 years எனக்கு finance lease கிடைக்கும் at annual rental of 8.75 lakhs payable at the end of the year. So annual rental வந்துட்டு எவ்வளோ 8.75 lakhs. Okay. The vehicle is expected to have useful life of 5 years and it will fetch a net salvage value of 10 lakhs at the end of year 5. ஸோ வெஹிக்கிள் வந்துட்டு 5 இயர்ஸ் தான் என்னோட யூஸ்ஃபுல்லு சால்வேஜ் வேல்யூ வந்துட்டு 10 lakhs வரும் டெப்ரிசியேஷன் ரேட் ஃபார் டேக்ஸ் பர்பஸ் இஸ் 40% ஆன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ் ஸோ டெப்ரிசியேஷன் வந்துட்டு ரிட்டர்ன் டவுன் பேசிஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பட் இது வந்துட்டு டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன்ல ஸோ அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட் ஃபார் த கம்பெனி இஸ் 35%. The applicable before tax borrowing rate for the company is 13.8462%. So present value கொடுத்திருக்காங்க. So required assets the net present value of cash outflows if car is acquired on financial lease. So இப்போ net present value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Then justify the net advantage of leasing for ROTN Limited. So leasingல என்ன net advantage இருக்கு? So that means what is your savings? Net advantage நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? எனக்கு borrow பண்றதுக்கும் லீஸ் பண்றதுக்கு இவ்வளவு சேவ் ஆகும் அப்படிதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம we need to calculate what is the net present value of lease, then what is the net present value of borrowing. ஸோ ரெண்டுமே நம்ம calculate பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இங்க லீசிங்கை பொறுத்தவரையிலும் 8.75 lakhs we are going to pay. ஸோ லீசிங் வந்துட்டு 8.75 lakhs நம்ம பே பண்றோம் பர் ஆனம்க்கு இல்லையா ஸோ திஸ் இஸ் பிஃபோர் டேக்ஸ் ஸோ எனக்கு ஆஃப்டர் டேக்ஸ் இப்போ இங்க டேக்ஸ் ரேட் எவ்வளோ மை டேக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் 35%. ஸோ அப்போ எனக்கு ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு 8.75 இன்டூ 0.65 தட் இஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு 1 minus 0.35 எனக்கு 0.65 வரும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 5.6875 lakhs வந்துட்டு per annumக்கு. ஸோ இப்போ எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ எனக்கு தேவை. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூக்கு ஐ வாண்ட் டு கால்குலேட் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் பாரிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பிஃபோர் டேக்ஸ் 13.8462. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டேக்ஸஸ் 35%. ஸோ எனக்கு ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ 9% வந்துட்டு ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் என்னோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். ஸோ அப்போ 9%க்கு இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் .9174, 0.8417, so 0.7722, 0.7084, 0.6499. ஸோ அப்போ 38896 தான் என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஸோ இப்போ இங்கே என்னோட கேஷ் ஃப்ளோஸோட ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா present value of cash outflows 5.6875
into 3.8896. ஸோ அப்போ எனக்கு 22 lakhs 12,210 வரும். ஸோ எக்ஸாக்டா நான் போட்டேன்னா லேக்ஸ்ல இருந்து கன்வெர்ட் பண்ணனா ஸோ இது வரைக்கும் கிளியரா? இப்போ பாரோயிங் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு கால்குலேட் டெப்ரிசியேஷன் ஒன்று கால்குலேட் பண்ணணும். தென் ஐ வாண்ட் டு கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் அது ஒன்று கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம எப்படி ரீபே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ பாரோயிங்ஸை பொறுத்தவரைலாம் ஹவ் வி ஆர் ரீபேயிங். ஸோ பாரோயிங்ல என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு? ஸோ இங்க அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாரோயிங் பத்தி? ஸோ எதுவுமே சொல்லல இல்லையா? ஸோ இட் இஸ் அசியூம் டு பி நான் வந்துட்டு ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா நான் ரீபே பண்றேன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அசியூம் தட் ஐ எம் ரீபேயிங் இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இட் இஸ் என்னோட பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நான் சேர்த்து ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா நான் ரீபே பண்றேன். இது 9%க்கு 13.8462%க்கு எவ்வளோன்ட்டு நான் கால்குலேட் பண்றேன். ஸோ அது கொஸ்டின்லேயே இருக்கு. ஸோ 0.8784, 0.7715, 0.6777, 0.5953, 0.5229. So 3.4458. ஸோ அப்போ என்னோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணுவோம்? ஸோ மை காஸ்ட் ஆஃப் த அசெட் இஸ் 40 lakhs divided by 3.4458. So my installment will be around 11 lakh somewhere இருக்கும். இதுதான் என்னோட இன்ஸ்டால்மெண்ட். மேம் ஏன் மேம் 9% இருக்காம 13%? இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 13% தானே? So this will be my installment, annual installment. That is principal plus interest. I'm going to pay this much. So எப்பவுமே annual installment நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இந்த 13% தான் இந்த என்டையர் 13% annuity factor தான் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் இன்ட்ரெஸ்டோட கேல்குலேஷன்ஸ் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஸோ மை ஓப்பனிங் இஸ் 40 lakhs. ஸோ இதில் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு தான் நம்ம சொல்றது வந்துட்டு 11,60,833 இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ? 13.8462% தானே? ஸோ எனக்கு 5,53,848 will be my interest.
அப்ப இங்க பிரின்சிபல் ரீபேமெண்ட் வந்துட்டு 11 மைனஸ் 5 3. ஸோ எனக்கு 6,06,000 வந்துட்டு என்னோட பிரின்சிபல் இது ரீபேமெண்ட். ஓகேவா? அப்ப என்னோட க்ளோசிங் வில் பி இந்த 40ல என்னோட க்ளோசிங் போச்சுன்னா இவ்வளோ இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் கிளியரா இருக்கா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் இந்த 33 லேக்ஸ் இருக்கும். என்னோட இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அகெயின் 11 லேக் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த 33 லேக்ஸ்ல 13.84% இன்ட்ரெஸ்ட். ஸோ அகெயின் ஐ எம் கால்குலேட்டிங் பிரின்சிபல் அண்ட் க்ளோசிங். ஸோ லாஸ்ட் இயர்ல மட்டும் ஐ எம் அட்ஜஸ்டிங் இட் பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு நான் இங்க கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு எக்ஸாக்டா வரும். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இங்க எனக்கு ரவுண்ட் ஆஃப் இஷ்யூஸால உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இதே நீங்க ஃபர்ஸ்டே ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மைட் பி கெட்டிங் சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஸோ எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இங்க இன்ஸ்டால்மெண்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ வாண்ட் டு கால்குலேட் பேஸ்ட் ஆன் 13%ஓட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரை வச்சு இங்க இன்ஸ்டால்மெண்ட் நம்ம அரைவ் பண்றோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் மேம். ஓகே. ஸோ இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐம் கம்மிங் டு டெப்ரிசியேஷன். இப்போ டெப்ரிசியேஷன் வந்துட்டு ரிட்டர்ன் டவுன் வேல்யூல சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் 40%. ஸோ அகெயின் எனக்கு ஓப்பனிங் 40 லேக்ஸு. ஸோ இதுல டெப்ரிசியேஷன் வந்துட்டு 40% இல்லையா? ஸோ 40 லேக்ஸ்ல 40% தட் இஸ் 16 லேக்ஸ். அப்ப என்னோட க்ளோசிங் வேல்யூ என்னவா இருக்கும்? 40 மைனஸ் 16. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரைச்சு இந்த 24 லேக்ஸுக்கு 40% கண்டுபிடிப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு எனக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி அரௌண்ட் 3,11,040. ஸோ என்னோட புக் வேல்யூ வந்துட்டு 3,11,040 தான் என்னோட புக் வேல்யூவா இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் கிளியரா? ஸோ இப்போ அட் எண்ட் ஆஃப் த இயர் 5 என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு? இயர் 5ல at the end of the year 5 it will fetch a net salvage value of 10 lakhs. ஸோ நான் வந்துட்டு salvage value எனக்கு 10 lakhs கிடைக்கும். ஸோ salvage value I'm going to get 10 lakhs. ஸோ இதுல என்னோட புக் வேல்யூ வந்துட்டு எவ்வளோ? 3,11,040 is my book value. அப்ப இங்க என்னோட கேட்ட கெயின் எவ்வளோ வரும்? 10 lakhs minus 3,11,040. ஸோ திஸ் வில் பி மை கேபிட்டல் கெயின். அதாவது 6,88,960 தான் என்னோட கேபிட்டல் கெயின். இப்ப இதுக்கு நான் டாக்ஸ் பே பண்ணுவேனா? ஸோ லாஸ் சம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? 20% ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல மென்ஷன் பண்ணல. ஸோ இட் இஸ் அஸ்யூம் டு பி இந்த கேபிட்டல் கெயினுக்கு 35% ஸ்லாப்.
ஸோ இதுக்கும் நான் ஐம் கோயிங் டு பே 35%. அப்போ எனக்கு நெட்டாக எவ்வளோ நான் ரியலைஸ் பண்ணியிருப்பேன், 10 லேக்கு மைனஸ் இந்த 2,41,136. ஸோ இந்த 7,58,000 தான் எனக்கு நெட்டாக வரும். இது கிளியரா இருக்கா? ஸோ திஸ் இஸ் மை கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கா? கிளியர்? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஆஃப்டர் டேக்ஸ் வில் பி 7,58,864. ஓகே. இப்போ நான் ப்ரெசன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ 7,58,864 இன்டூ என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் 50 இயருக்கு என்ன, that is 0.6499. So I will be getting a present value of 4,93,186 rupees. Is this clear? So எங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா, நிறைய பேர் most of the times what we will do, we will reduce this tax from capital gain. Capital gainல இருந்து நம்ம reduce பண்ணிடுவோம். பட் நமக்கு ஆக்சுவல் இன்ஃப்ளோன்றது இந்த salvage value is my this 10 lakhs I'm going to get. this tax amount அதுல இருந்து நான் பே பண்ண போறேன். ஸோ அப்போ நெட்டா எனக்கு 7,58,864 வரும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வர்றச்சு நீங்க கால்குலேட் பண்றச்சு கொஞ்சம் பார்த்து கால்குலேட் பண்ணணும். ஸோ யூஸ்வலி மெனி ஆஃப் அஸ் வில் டூ மிஸ்டேக் ஹியர். ஸோ நம்ம அப்படியே இந்த 6 லேக்ல அப்படியே -2 லேக்னு போடுவோம். பட் என்னோட கேஷ் இன்ஃப்ளோன்றது இந்த 10 லேக் தானே. பட் டேக்ஸ் பேயிங் பர்பஸ்க்காக தான் இந்த 6,88,000 நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ் கிடைச்சிடும் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ அதோட ப்ரெசன்ட் வேல்யூ என்னன்னு நான் கால்குலேட் பண்றேன். ஓகே. இப்போ என்னோட பாரோயிங்கோட நெட் காஸ்ட் என்ன அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ என்னோட பிரின்சிபல் ரீபேமெண்ட் இருக்கு, இதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் நான் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? ஸோ பிரின்சிபல் ரீபேமெண்ட்ன்றது பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நான் சேர்த்து நான் போட்டுக்கலாம். ஸோ நீங்க எய்தர் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பிரின்சிபல் பிளஸ் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது என்னோட அவுட்ஃப்ளோ கரெக்டா? ஸோ இதோட ப்ரெசன்ட் வேல்யூ ஐ எம் பிரிங்கிங். ஸோ இதுல எனக்கு வேற எங்கெங்க எனக்கு டேக்ஸ் சேவிங் வரும்? இன்ட்ரெஸ்ட் ஒரு டேக்ஸ் சேவிங் வரும், பிளஸ் டெப்ரிசியேஷன்ல எனக்கு ஒரு டேக்ஸ் சேவிங் வரும். ஆமாவா? ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சேவ் ஆகும்? 0.35 எனக்கு சேவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னோட டேக்ஸ் சேவிங்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன். ஸோ அப்போ எனக்கு நெட்டா கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மை கேஷ் ஃப்ளோஸ் இங்க எவ்வளோ இருக்கும்?
என்னோட இன்ஸ்டால்மெண்ட் மைனஸ் இந்த டாக்ஸ் சேவிங். இதுதான் என்னோட கேஷ் ஃப்ளோஸ். ஸோ என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் வில் பி இந்த ப்ரெசன்ட் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிக்கேன். இப்போ 50ல நான் சால்வேஜ் வேல்யூவும் நான் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை இன்ஃப்ளோ இல்லையா? ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டு யூ கேன் மல்டிப்ளை ஹியர். ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ளோங்கிறதால ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக இட் வில் பி அரவுண்ட் 24,21,000. ஸோ இதுதான் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல நான் பே பண்ற அமௌண்ட். இது புரியுதா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இங்க? ஓகே. இப்போ என்னோட சேவிங்ஸ் எப்படி நான் பார்ப்பேன்? லீசிங்க்கு எவ்வளோ? மை லீசிங் வில் பி 22,12,210 மைனஸ் எனக்கு இப்போ இங்க பாரோ பண்றதால 24,21,685 வருது. ஸோ தட் மீன்ஸ் மை சேவிங்ஸ் வில் பி 2 lakhs எனக்கு சேவ் ஆகுது. ஓகேங்களா? பாரோயிங்ல எனக்கு அதிகமா இருக்கு. ஸோ பாரோயிங் மைனஸ் லீசிங் நான் போட்டுக்கிறேன். ஸோ லீசிங் வந்துட்டு எனக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 2,09,475. ஸோ அப்போ லீசிங் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ லீசிங் இஸ் பெட்டர் பிகாஸ் எனக்கு 2 lakhs சேவ் ஆகுது.